உன் பேண்ட்டை கட்டு, உன் ஆதார் கார்டு காட்டு, நீ ஹிந்துவா? காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட 2000 டூரிஸ்ட் இருக்கிற ஒரு இடத்துல தீவிரவாதி கும்பல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேள்விகளை கேட்டு அவங்கள்ட்ட துப்பாக்கி சூடு நடத்தினதா சில தகவல் வந்து வெளியே இருக்குது. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு OTT, நான் உங்க பிளாக். நீ ஹிந்துவா, உன் பேர் என்ன, உன் பேண்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தீவிரவாதியும் கேட்டு சுட்டதா இந்த தாக்குதல் நடந்த 30ஆம் நிமிஷத்துல இருந்து ஒரு வதவிகள் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நடந்த உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 தீவிரவாதிகள் மறைஞ்சு நின்று தாக்குதல் பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க, தப்பி போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அதுல பாதிக்கப்பட்டு இறந்த ஒரு நபர்ல ஒருத்தர் முஸ்லீமா இருந்ததுதான் இந்த வதந்திகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்பள்ளியா இருக்குது. இப்போ இந்த இறந்தவர்களோட பட்டியலை நான் கொஞ்சம் ஸ்கிரீன் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா சையது உசேன் சாங் என்ற ஒரு இஸ்லாமியர்களும் தாக்கப்பட்டிருக்காரு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளா கேட்டு கேட்டு சுட்டதா இருந்தா அந்த இஸ்லாமியர் எப்படி தாக்கப்பட்டிருப்பார்? இப்போ தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல இருந்தாங்க, சில உண்மையை அவங்க சொல்றாங்க. அதை உங்களுக்கு நான் இப்போ ஸ்கிரீன் பண்றேன், அதை பார்த்துட்டு வாங்க. बंद होगा। कितने लोग थे? मैं नहीं देखा, वो भागा, फॉरेन था ना, वो भाग गया बताए। मतलब मैं क्या पहना था उन्होंने? वो देखा नहीं है। अच्छा, बाहर निकला ना, फायरिंग हुआ, आवाज है, वो भाग गया। अच्छा भाग गए। हाँ, पीछे हम तो दौड़ा, हमारे पीछे पीछे सब लोग भागते रहे। இந்த வீடியோல குறிப்பா அந்த நபர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து மறைஞ்சிருந்துதான் தாக்குனதாக சொல்றாரு. கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத் என்பவரோட மனைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டத்தில இருந்து எங்களை பாதுகாத்து கூட்டம் வந்து அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கான வீடியோவும் இப்போ நான் போடுறேன், அதையும் நீங்க பாருங்க. Even we couldn't contact anyone. But later on, two men came and helped us. And one person helped me to come down. He was also telling, whoever took Allah name or 27 அப்பாவி மக்கள் தான் எதுக்கு இறந்தும் தெரியாமலேயே அவங்க இறந்திருக்காங்க. அதுலயும் அந்த இஸ்லாமிய இளைஞர் இறந்ததுதான் இந்த கதைக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். இதுவும் நடக்காம இருந்ததா இன்னும் ரொம்ப மோசமா தான் போயிருக்கும். மேல சொல்லியிருந்த அந்த இறந்த இஸ்லாமியர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு உள்ளூர்வாசி. அவர் தன்னோட 4 குதிரைகளை கொண்டு சுற்றுலா பயணம் வச்சு சுற்றி காட்ட போகும்போது அந்த தாக்குதல் நடத்தப்படுது. அப்போ அந்த ஜிகாதிகள் இருந்து இந்த மக்களை பாதுகாக்க போராடும் போது தான் இறந்துடுறாரு. எப்பயுமே மத அரசியல் பேசுற நம்ம ஒரு இஸ்லாமியர் அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடி தன் உயிரவே விட்டிருக்காரு. அங்க இருக்க வேண்டிய துணை ராணுவம் எங்க போச்சு? எந்த அரசியல்வாதிக்கு அல்லகை வேலை செய்ய போயிருக்கு? என்னைக்காவது இந்த கேள்வியை நம்ம அரசிட்ட கேட்டிருக்கோமா? ஒரு ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு ஆளே எடுக்கிறது இல்ல. 1,80,000 பேர் வந்து வேலையில இருந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல போதுமான வீரர்கள் இல்ல, வீரர்கள் அதிகமா தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தவர் நினைச்சதுதான் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம். இப்ப ஏற்பட்ட இந்த பாதிப்பெல்லாம் பாதுகாக்க வேண்டியது உள்துறை அமைச்சரோட ஒரு பொறுப்பு. உளவுத்துறை வந்து இந்த மாதிரி தகவலை உங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த ராணுவ வீரர்களை அங்க அதிகப்படுத்தி இந்த தாக்குதலை தடுத்திருந்திருக்கலாம். ஆனா மோடி 19ஆம் தேதி காஷ்மீர் போற ஒரு பயணத்தை அவர் ரத்து செஞ்சிருக்காரு. அப்ப ஏற்கனவே வந்து உளவுத்துறை உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் அதிகமான வீரர்களை கொண்டு போய் அந்த தாக்குதலை தடுக்கல? இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு பொறுப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை, இவங்கதான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வழக்கம் போல இந்த மதவாத அரசியல்ங்கிற அந்த சாயத்தை பூசி இந்த பிரச்சனையை அப்படி மூடி மறைக்க பாக்குறாங்க. அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டாங்கன்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பேர் தான் தாக்குதல் பண்ணாங்க, அவங்களோட புகைப்படத்தை வந்து வெளியிட்டாங்க. இவங்க வந்து 4 மாசமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அப்ப 4 மாசமா உளவுத்துறை என்னதான் பண்ணிட்டு இருந்துச்சு? இப்போ இந்த பாஜகவோட நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த காஷ்மீர்ல நடத்தப்பட்ட தாக்குதலை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். 2014 உரி தாக்குதல் 11 பேர் இறந்திருக்காங்க. 2016 பதான்கோட் விமானப்படை தாக்குதல், இதுல 7 பேர் இறந்திருக்காங்க. மீண்டும் உரி தாக்குதல், இதுல 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அமர்நாத் யாத்திரை தாக்குதல், இதுல 7 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2019 புல்வாமா அட்டாக், இது எல்லாத்துக்குமே தெரியும், 41 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2024 ரிஷி யாத்திரை தாக்குதல், 10 பேர் கொல்லப்பட்டனர். இப்போ 2025 பகல்காம் தாக்குதல், குறைஞ்சபட்சம் 28 பேர் மரணிச்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இப்படி இவங்க ஆட்சியில ஒரே பகுதியில இவ்வளவு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கே என்ன தோணும்னா, அந்த பகுதிக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள் நமக்கே தோணும் போது, இதை பாதுகாக்க வேண்டிய உளவுத்துறையும்
உள்துறை அமைச்சர் ஏன் இது பாதுகாக்காம இருக்காங்க? இந்த நம்ம கவர்மெண்ட் இந்த கேள்வியை நம்ம கேட்காம நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், ஏன்டா அவங்க ஆளுங்க இப்படி சுட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து முறைச்சிட்டோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணிட்டு நம்ம நேரத்தை நம்ம வீணடிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் மதவாத பொய் பிரச்சாரம் பண்ற இந்த சங்க பரிவார அமைப்போட இன்னொரு முகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கசிய விட்டதாக கைது செய்யப்பட்ட நபர்கள்ல அதிக பேர் பாத்தீங்கன்னா இந்த சங்க பரிவார அமைப்புல சார்ந்தவங்க தான் இருக்காங்க. ஆனா அதை பத்தி எந்த நியூஸுமே நமக்கு வெளியே வரதில்லை. இதை பத்தி நம்ம விளக்கமா சொல்லணும்னு நினைச்சா அது தனியா ஒரு வீடியோவே பண்ண வேண்டியது. இப்ப தாக்குதல் நடந்துருச்சு, நம்மளுக்கு கோபம் வருது, எல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பு யாரு? நம்ம நாட்டின் பிரதமர் தான். தாக்குதல் ஏன் நடந்துருச்சுன்னு நம்ம கேள்வி எழுப்புறோமா? இல்ல. இத அந்த தாக்குதல்ல இறந்த ஒவ்வொரு இந்தியனுக்கும் நம்ம செய்யற துரோகமா தான் பாக்குறேன். ஏற்கனவே நம்ம மத சார்பற்ற நாடு ஒரு பிரிவினை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மேல ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு பலி ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பகுத்தறிவோட நம்ம செயல்படும். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்க பிலால். நம்மளோட OTT சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.